பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அன்பு வாழ்த்துரை தெரிவிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருத்தரையும் அவருடைய நினைவின் பிரகாரம் வழி நடத்துவராக. நாம் ஜெபத்தை பற்றி தொடர்ந்து தியானித்து வருகிறோம். எப்படியெல்லாம் ஜெபிப்பது என்று சொல்லி பார்க்கும் பொழுது எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். அடுத்ததாக நாம் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கேன். சோர்ந்து போகாமல் ஜெபிப்பதை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லியிருக்கிறார். ஒரு அநீதியான நியாயாதிபதியத்தில் ஒரு ஸ்திரீ வந்து எனக்கு எதிராளிக்கு இருக்கிற காரியத்தில் நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்ட உடனே அவன் அநீதி உள்ளதாக இருந்தாலும் இந்த அம்மா தொடர்ந்து தன்னை வந்து தொந்தரப்படுத்தக்கூடாது என்பதற்காக இந்த அம்மா காரியத்தில் நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி சொல்கிறான். ஆகினால ஏசு சொல்றாரு, அப்படி போல நீங்கள் தேவனிடத்தில் கேட்கும்போது சோர்ந்து போகாமல் ஜெபிக்கும் போது தேவனுடைய ஜெபத்துக்கு பதில் அளிக்கிறவராக இருக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். ஆகினாலே நாம் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். எந்த ஒரு காரியத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். உதாரணமாக பரிசுத்தாவின் அபிஷேகம் வேணும்னு சொன்னாக்கா, பரிசுத்தாவின் ஒத்தாசை உங்களுக்கு வேணும்னா தொடர்ந்து ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். பரலோக பிதாவை இயேசு நாமத்தை உங்களை சுமத்துறேன், உங்களுடைய பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து சகல சத்தியத்தில் என்னை நடத்தும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன்னு சொல்லி தொடர்ந்து நீங்க ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். அப்படி ஜெபிக்கும் போது நிச்சயமா தேவனுக்கு பரிசுத்தாவியரை கொடுத்து நடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகினாலே எப்பொழுதும் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள். அப்போ தேவன் நம்முடைய சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிறதான ஜெபங்களுக்கு பதில் அளிக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக எரேமியா 31:9 வாசிக்கும் பொழுது, அழுகையோடும் விண்ணப்பத்தோடு இடத்துல வருவார்கள், நான் அவர்களுக்கு பதில் செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அழுகையோடு ஜெபிப்பது. அப்போ அழுகையோடு நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு பதில் அளிக்கிறவரா இருக்கார். நறுங்குண்டதுமான ஆவியை நான் புறக்கணியேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இப்போ நீங்க அழுகையோடு கூட ஜெபித்தா கர்த்தருடைய ஜெபத்துக்கு பதில் அளிக்கிறவரா இருக்கிறார். ஆகினால நீங்க அழுகையோடு கூட ஜெபிக்கிறது தப்பு என்று சொல்லி நினைக்காதீங்க. அழுகையோடு கூட ஜெபிங்க, கர்த்தர் உங்களுக்கு பதில் தருகிறவரா இருக்கிறார். அடுத்தாக சங்கீதம் 37 4 வாசிக்கிறோம். கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை எல்லாம் உனக்கு அருள் செய்வார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப அழுகையோடு வரவங்களுக்கு பதில் தர்றாருன்னும் போது மனமகிழ்ச்சியா அவர்களுக்கு பதில் தர்றாரேன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. நீங்க அழுகையோடு ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் பதில் தருகிறாரு, நீங்க மனமகிழ்ச்சியா ஜெபித்தாலும் கர்த்தர் கேட்கிறவரா இருக்கிறார். ஆகினால அழுகையோடு தான் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி நினைச்சுக்காதீங்க, மனமகிழ்ச்சியா தான் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி நினைச்சுக்காதீங்க. நீங்க அழுகையோடு ஜெபித்தாலும் மனமகிழ்ச்சியா ஜெபித்தாலும் ரெண்டு பேருக்குமே கர்த்தர் பதில் தரக்கூடியவரா இருக்கிறார். ஏனென்றால் ஒரு பட்சபாதமற்றவர். ஆகினால ஒருத்தருக்கு அழுகையோடு இருக்கிறவங்களுக்கு மாத்திரம் ஜெபம் பண்ணாக்கா, மனமகிழ்ச்சியா இருக்கிறவங்களுக்கு ஜெபத்துக்கு பதில் தரலன்னா அவர் என்ன பண்ண முடியாது, பட்சபாதமற்றவர் சொல்ல முடியாது. ஆகினால தான் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகினால நீங்க கண்ணீரோடு கூட ஜெபம் பண்ணலாம், மன மகிழ்ச்சியாகவும் நீங்க ஜெபம் பண்ணலாம். கர்த்தாவை நீங்க இப்படி சொல்லியிருக்கிறீங்க, அப்படி செய்யறவரா இருக்கிறீங்க. ஆகினால தான் நான் உங்ககிட்ட வந்து கேட்கிறேன், இயேசு கிறிஸ்து நாமத்துல செய்யுங்கன்னு சொல்லி வசனத்தை பிடித்து நீங்கள் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கேன். இப்படி நீங்க மன மகிழ்ச்சியோடு கூட கேட்கும் போது கர்த்தர் செவி கொடுக்கிறவரா. ஆகினால தான் சங்கீதம் 37:4 என்ன வாசித்தோம், கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை எல்லாம் உனக்கு அருள் செய்கிறவரா இருக்கிறார். ஆகினா அழுகையோடு ஜெபம் பண்ணலாம், மன மகிழ்ச்சியோடு கூட நீங்கள் ஜெபம் பண்ணலாம். அடுத்தாக மார்க் 13:33 விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்கின்றார். ஆகினால பிரியமானவர்களே, நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். விழித்திருந்துனா ராத்திரி பகலும் தூங்காம ஜெபிங்கன்னு சொல்றது அர்த்தம் இல்லை, கிடையாது. விழிப்பாருங்க ஜெபத்துல, எப்போதும் நீங்க ஜெபிக்கக்கூடியவர்களாக இருங்க. எதையும் நீங்க ஜெபிக்கிறதுனால உங்களுடைய தாழ்மையை வெளிப்படுத்துகிறீர்கள். கர்த்தாவே என்னால முடியாது, கர்த்தாவே எனக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு சொல்றது தான் ஜெபம். ஆகினா இந்த ஜெபத்தை நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம். மார்க் 14:38 வாசிக்கும் பொழுது, நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நீங்க சோதனைக்குட்படாதபடி இருக்கணும்னா விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக இருங்க. அப்படின்னா கண்ணை விழித்து ஜெபம் பண்ணுங்கிறதுக்கு மாத்திரம் அதல்ல,
நீங்க விழிப்பா இருந்து சோதனைக்கு உட்படாதபடி ஜெபிக்கக்கூடியவர்களாக இருங்க. பிதாவே இயேசு நாமத்தோட சமத்துறேன், நான் எந்த சோதனைக்கு உட்படாதவனா இருக்கிறதுக்கு எனக்கு நீங்க கிருபை தாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் பிதாவேன்னு சொல்லி ஜெபிங்க. ஏனென்றால் அவர் நம்மை சோதனைக்கு உட்படுத்துகிறவர்ல, சோதனையில் இருந்து தப்பி வைக்கிறதான போக்கை உண்டாக்குறவரா இருக்கிறார். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். ஆகையினால சோதனையிலிருந்து நம்ம தப்பி வைக்கக்கூடியவரா இருக்கிறதுனாலே விழித்திருந்து கர்த்தரிடத்துல ஜெபிக்கக்கூடியவர்களாக இருங்க என்று சொல்லி பார்க்கின்றோம். அடுத்தாக நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கனுடைய ஜெபமும் அருவருப்பானது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகினாலே தேவனுடைய வசனத்தை கேளுங்க, தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில் ஜெபிக்கிறவர்களாக இருங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில் ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. அப்போ அந்த வசனத்தின் அடிப்படையில் நீங்க ஜெபித்தீங்கன்னா நீங்க வேதத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறீங்க. வேதத்தின் அடிப்படையில் நீங்க கேட்கக்கூடியவர்களாக மாறுங்கள். ஏனென்று சொன்னால் வேதத்தை கேளாதபடி தன் செவி விளக்கனுடைய ஜெபமும் அருவருப்பானது என்று சொல்லி பார்க்கிறோம். வேத வாக்கியம் தான் மிக முக்கியமானது என்று சொன்னால் எல்லாவற்றை பார்க்கலாம் தேவன் தம்முடைய வசனத்தை மகிமையுள்ளதாய் மாற்றியிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிக்கும் பொழுது, என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனத்துக்கு உன் செவியை சாய், அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகினால தேவனுடைய வசனத்தை நம்முடைய இருதயத்துக்குள்ள வைத்துக் கொண்டு வசனத்தின் அடிப்படையிலே தேவனை நோக்கி ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சாதாரணமா ஜெபிக்கிறத விட வசனத்தின் அடிப்படையிலே கேட்கக்கூடியவர்களாக மாறுங்கள். அறுப்பு மிகுதி வேலையாட்களோ குறைவு என்று சொல்றார். உடனே நீங்க என்ன பண்ணுனத ஜெபமா மாத்தணும். எப்படி மாத்துவீங்க? பிதாவை இயேசு நாமத்தோடு சுமத்துறோம், அநேக வேலையாட்களை எழுப்பும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அதே மாதிரி இப்பிரபஞ்சத்தின் தேவனான அவருடைய கண்களை எல்லாம் குருடாக்கி இருக்கிறான் என்று சொல்கின்றார். அப்போ நீங்க எப்படி ஜெபிக்கணும்? பிதாவை இயேசு நாமத்தோடு சுமத்துறோம், யாருடைய மனக்கண்ணெல்லாம் பிசாசு குருடாக்கி இருக்கிறான் அவருடைய கண்களை எல்லாம் திறக்கும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் பிதாவேன்னு சொல்லி ஜெபிக்கணும். இப்படி வசனத்தை உள்வைத்து ஜெபிக்கும் பொழுது நாம் ஜெபத்துக்கு பதில் பெற்றுக் கொள்ளக்கூடியவராக இருக்கிறோம். ஆகையால ஜெபிப்போம், நாம் பெற்றுக்கொள்வோம். அடுத்தாக எவைகளுக்காக ஜெபிப்பது என்பதை குறித்து பார்ப்போம். இப்போது நாம் ஜெபித்து முடிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான பரிசுத்தமுள்ள பிதாவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை சுமத்துகிறோம். ஜெபம் என்றால் என்ன என்று சொல்லி, எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபத்தினுடைய கோட்பாடுகள் குறித்து எங்களை கற்றுக் கொடுக்கிறதுக்காக சோத்திரம். அதே விதமா நாங்கள் எல்லாம் ஜெபிக்க எங்கள் எல்லாருக்கும் கிருபை தாரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென்.